இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். வணக்கம், இது சேவகன் மீடியா. இன்னைக்கு நம்ம திருநன்றவூர் வந்திருக்கோம். திருநன்றவூர்ல ஒரு ஏரி இருக்குங்க. ஆக்சுவலா திருநன்றவூர் இந்த பக்கம் இருக்கு, அந்த சைடுல பாத்தீங்கன்னா திருவள்ளூர். ஸோ திருநன்றவூரும் திருவள்ளூரை கனெக்ட் பண்ற ஏரியா அந்த ஏரி இருந்திருக்கு. ஸோ மழை இல்லாத டைம்ல, தண்ணி இல்லாத டைம்ல இந்த பக்கம் நடந்தே போயிடுவாங்க மக்கள். நடந்து போயிடலாம், ஒரு ஒத்தடி பாத மாதிரி இருக்கும், பைக்லோட போயிடலாம், டூ வீலர்ல போறவங்க போயிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க இருக்க ராமர் கோவில் இருக்கு, ஏரி காத்த ராமர் கோவில் சொல்றாங்க. இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்னன்னா அத்திமரத்தால செய்யப்பட்ட ராமர், சீதா பிராட்டி, லட்சுமணன் 3 பேரும் இருக்காங்க. 3மே அத்தி மரத்தால செய்யப்பட்ட ஒரு கோவில் சொல்றாங்க, ராமர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பூசலார் மனசால மணக்கோவில் கட்டின சிவன் கோவில் இங்க தான் இருக்கு. நீங்க திருநன்றவூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலை பாருங்க. இந்த கோவிலுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இருதிலாசுரன் கோவில் இருக்கு. இருதலாசுரர் என்ன சிறப்புனா, பூசலார் அவர்கள் வந்து மனசால ஒரு கோவில் கட்டினாரு சிவனுக்காக. ஸோ அந்த கோவில் வந்து இங்க இருக்கு. மனசால கட்டின கோவில்னால அவருக்கு அவரோட சிலையில வந்து இங்க இருதயத்துல வந்து சிவலிங்கம் வச்ச மாதிரி சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே இருக்காரு. பொதுவா வந்து சிவலிங்கம் கோவில்னா அம்மன், சிவலிங்கத்துக்கு பதில் அம்மன் இருப்பாங்க. பட் இந்த கோவில்ல அம்மனுக்கு பதிலா சிவலிங்கம் இருப்பாரு, இருதிலாசுரர் இருப்பாரு. அவருக்கு பக்கத்துலயே பூசலாரோட சிலை இருக்கும். பூசலாரோட இதயத்துல பாத்தீங்கன்னா லிங்கம் சாமி கூட இருப்பாரு. அது ஒரு ஸ்பெஷல் இங்க. அது இல்லாம அது பக்கத்துல பக்தவச்சல பெருமாள்னு கோவில் இருக்கு. இது 3மே இந்த ஊரோட சிறப்பு. ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நேர்த்தியா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த ஊரை வந்து பாருங்க. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் பல்லவர் காலத்து அரசனான ராஜசிம்மவர்மன் காலத்தில் கட்டப்பட்டது. கோவிலில் மூலவரான ஸ்ரீராமர் 8 அடி உயரத்தில் காட்சி தருகிறார். ஸ்ரீராமருடன் வலது கையில் வில்லை ஏந்தியபடி லக்ஷ்மணரும், சீதா பிராட்டி கையில் தாமரை மலர் ஏந்திய கோலத்திலும் காட்சி தருகின்றனர். இந்த விக்கிரகங்கள் அனைத்தும் அத்திமரத்தால் செய்யப்பட்டவை. ஆனால் பார்ப்பதற்கு கல்லில் வடித்த சிலை போன்று பிரம்மாண்ட வடிவத்தில் மூவரும் வீற்றிருக்கின்றனர். முன்னொரு காலத்தில் பெருமழையால் திருநன்றவூர் ஏரி உடைந்து ஊரே அழியக்கூடிய நிலை இருந்ததாகவும், ஊரை வெள்ள சேதத்திலிருந்து காக்குமாறு ஸ்ரீராமனிடம் பக்தர்கள் வேண்டியதாகவும் கூறப்படுகிறது. பக்தர்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமர் தனது அம்புகளால் ஏரியின் கரை உடையாமல் காத்தருளியதாகவும், அதனால்தான் ராமபிரான் ஏரி காத்த ராமர் என்று அழைக்கப்படுவதாகவும் தல வரலாறு கூறுகிறது. கோயிலில் மூலவராகவும் உற்சவராகவும் ஸ்ரீராமர் விளங்குகிறார். தலமரமாக மகிழமரம் உள்ளது. கோயிலில் சங்கு சக்கர சின்னங்களுடன் அனுமனும் ராம லக்ஷ்மரை தோளில் சுமந்தபடி அரக்கியை காலால் மிதிக்கும் கோலத்தில் ஆஞ்சநேயரும் காட்சி தருகின்றனர். ஆஞ்சநேயரின் பின்புறம் ராம லக்ஷ்மரின் பாத தரிசனத்தையும் காண முடிகிறது. ஏரி காத்த ராமரை வழிபடுபவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. கோயிலின் பின்புறம் வருண புஷ்கரணியும் அதன் நடுவே தீர்த்தவாரி மண்டபமும் அழகுற அமைந்துள்ளது. பங்குனி மாதம் தோறும் சகல நட்சத்திரத்தில் தீர்த்தவாரியம் ஸ்ரீ ராமநாமத்தையும் முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது. காலை 8 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களின் தரிசனத்திற்காக கோயில் நடை திறந்திருக்கும். சென்னைக்கு அருகே திருநன்றவூரில் அமைந்துள்ள அத்திமரத்தினால் ஆன ஏரி காத்த ராமரை காஞ்சிபுரத்தில் உள்ள அத்திவரதரை தரிசிப்பதை போன்று அனைவரும் தரிசித்தால் வேண்டிய பலன் கிடைக்கும்.